அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஐடியர் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அரபியர்கள் வாழ்ந்த இடங்களை பற்றி. அரபியர்கள் வாழ்ந்த இடங்கள் அப்படின்னு சொல்லும் போது அதில் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது அரப் அப்படிங்கிற சொல்லுக்கான அர்த்தம். அரப் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா அரபியர்கள் அவங்க வாழ்கிற இடங்கள், அதாவது அரபிய மக்கள் வாழக்கூடிய அந்த நாடுகளை நம்ம அரப் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் அர்த்தம் இல்லை குட்டீஸ், இன்னும் அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா வறட்சியான இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. வறட்சியான இடம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல மரம், செடி, கொடி, தண்ணிலாம் இருக்காத ஒரு இடத்த தான் வறட்சியான இடம் சொல்லுவாங்க. அதை தான் நம்ம பாலைவனம்னு கூட சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அரப் அப்படிங்கிற சொல்லுக்கு பல அர்த்தம் இருக்குது குட்டீஸ். அரபியர்கள் வாழ்ந்த இடங்கள். அரபியர்கள் சவுதி அரேபியாலேயும் அது எல்லையில் உள்ள நாடுகளான யமன், ஓமன், துபாய், கத்தார், பஹ்ரைன், குவைத் ஆகிய நாடுகளிலும் அதிகமாக வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. சவுதி அரேபியாவும் அது எல்லை நாடுகளையும் தான் நம்ம அரபிய தீபகற்பம் அப்படின்னு சொல்கிறோம். தீபகற்பம் அப்படின்னா 3 திசைகளிலும் நீராக இருக்கும், ஒரு திசையில் நிலப்பரப்பாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதை நம்ம தீபகற்பம்னு சொல்கிறோம். அதனால தான் சவுதி அரேபியா அதை சுற்றியுள்ள பகுதிகளை நம்ம அரபிய தீபகற்பம் அப்படின்னு சொல்கிறோம். அரபிய தீபகற்பத்தோட அமைப்பை பார்த்தோம் அப்படின்னா அதோட மேற்கே செங்கடலும் சைனா தீபகற்பமும், கிழக்கே அரபிய வளைகுடாவும், ஈராக்கின் சில பகுதிகளும், தெற்கே அரபிக் கடலும், வடக்கே ஷாம் அதாவது சிரியா மற்றும் ஈராக்கின் சில நகரங்களும் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் அரபிய தீபகற்பத்தோடைய உட்புற எல்லைகளை பார்த்தா 4 திசையிலும் மணற்பாங்கான பாலைவனத்தால் தான் சூழப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறதுனால வெளிநாட்டவர்கள் எந்த ஒரு ஆதிக்கத்தையும் இங்கே செலுத்த முடியல. அதன் காரணமாக அங்கே வாழ்ந்த மக்கள் முழு சுதந்திரத்தோடு தங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு அருகாமையில் மாபெரும் வல்லரசுகள், அதாவது ரோம், பாரசீகம் இருந்தும் அவர்கள் கூட இந்த பக்கத்தில் அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்த முடியாமல் போனதுக்கு இந்த இயற்கையான அமைப்பே காரணமாக இருந்துச்சு. அரபிய தீபகற்பம் பல கண்டங்களுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கிறதுனால ஒவ்வொரு கண்டமும் கடல் வழியாக அரபிய தீபகற்பத்தோடு இணைஞ்சிருக்கு. அதனால் அக்கண்டங்கள்லேருந்து வரக்கூடிய கப்பல் எப்போதும் அரபிய தீபகற்பத்தின் துறைமுகங்களில் தங்கி செல்லும். அது மட்டும் இல்லாமல் அரபிய தீபகற்பத்தின் தெற்கு வடக்கு பகுதிகளில் மக்கள் தங்கும் இடமாகவும், வியாபாரத்திற்காகவும், பண்பாட்டிற்காகவும், சமயம் மற்றும் கலைகளுக்காகவும் ஒரு மையமாக இருந்து வருகிறது.